அங்கன்வாடி ரிசல்ட் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து நிறைய பேர் பணி நியமன ஆணை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதை வந்து எங்களுக்கு காட்டுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து நமக்கு இப்போ ரிசீவ் ஆகிட்டு அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் என்ன இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்க போகிறோம். நம்பாதவங்களுக்காகவும் நம்புறதுக்கான ஒரு ப்ரூஃபாக வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸில் அக்கா எங்கள் ஊருக்கு எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இல்லை இவங்க பொய் சொல்கிறாங்க, இன்னும் ரிசல்ட்லாம் வரலங்கிறீங்க. அவங்களுக்கு போய் நிறைய பேர் வந்து இல்லை அந்த அக்கா கரெக்டாக தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எங்களை வந்து பிலீவ் பண்ணி கரெக்டாக சொல்கிறோன்னு சொல்கிறதுக்கு வந்து ரொம்பவே நன்றி. நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு கேண்டிடேட் தான். எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நான் சொல்லணும், உங்களுக்கெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா எத்தனை பேர் நம்பி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி கேட்குறீங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அதில் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ வந்து நமக்கு இந்த பணி நியமன ஆணை வந்து கிடச்சிருச்சு. இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் ஒருத்தவங்க வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து அனுப்பி விட்டதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து என்ன இருக்குது அந்த பணி நியமன ஆணையிலங்கிறத பார்க்க போகிறோம். இதுதான் வந்து பணி நியமன ஆணை வந்து கொடுத்தது. நமக்கு வந்து கால் லெட்டரில் வரும்னு சொல்லியிருந்தோம்ல, இப்படி தான் வரும். நம்ம யார் செலக்ட் ஆகிருக்கோமோ அவங்களுக்கு இப்படி ஒரு லெட்டர் வந்து டேட்டோட இங்கேருந்து அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, பார்வையில் குறிப்பிட்டப்பட்டுள்ளவையில் அரசாணை கடிதம் சம்பந்தப்பட்டவரின் விண்ணப்பம் மற்றும் நேர்காணலின்படி தூத்துக்குடி மாவட்டம் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள கீழ்கண்ட அங்கன்வாடி மையத்திற்கு இவங்க செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களுக்கான அரசாணைன்னு கொடுத்து அதில் வந்து அவங்களோட நேமு, அவங்க எந்த பிளேஸ்க்கு செலக்ட் ஆகிருக்காங்க, அந்த மையத்தோட எண்ணெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, மேற்கண்ட பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. ரெண்டாவதாக வந்து என்ன பாயிண்ட் போட்டிருக்குன்னா, பணி நியமன ஆணை கிடைச்ச 7 நாளைக்குள்ளே நம்ம போய் பணியில் சேர்ந்துடணும். அப்படி நம்மளை வந்து சேரலை அப்படின்னா வந்து நம்மளுடைய பணி நியமன ஆணை வந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாமல் நமக்கு ரத்து பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கண்டிப்பாக இப்போ 7 நாளைக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும், இல்லைனா வந்து நம்மளுடைய ஆணை வந்து ரத்தாயிரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது பள்ளி மாற்று சான்றிதழ், அதுக்கப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், அப்புறம் வந்து மருத்துவர் அலுவலகமிருந்து நம்ம உடற்தகுதி சான்றிதழ் ஒன்று வாங்கணும். இது எல்லாத்தையும் வாங்கிட்டு பிற சான்றிதழ்கள் ஆகியவற்றை வந்து நகலை வந்து இணைச்சி இதையும் நம்ம செலக்ட் ஆன கால் லெட்டர் வந்திருக்கலாம், இதையும் கொண்டு போய் நம்மளுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தில் நேரடியாக நம்ம சமர்ப்பிச்சாதான் நமக்கு வந்து பதவி ஏற்க முடியும், அதாவது பணியில் சேர முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம 7 நாளைக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம போயிட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி அங்கே போய் கொடுத்தா தான் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து 12 மாதத்துக்கு நம்ம என்றைக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறோமோ அன்னையிலேருந்து 12 மாத காலம் வந்து நமக்கு தொகுப்பூதியமாக 7,700 ரூபாய் தான் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 வருடம் கழித்து தான் வந்து திருத்திய ஊதிய நிலைப்படி அவங்களுக்கு 7,700லேருந்து 24,700 வரை சம்பளம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. நம்ம கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸில் வயதோ இல்லை கல்வி தகுதி இல்லை இருப்பிட சான்றிதழ்னு நம்ம கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்டில் ஏதாவது வந்து தப்பானது இல்லைனா பொய்யானது அப்படின்னு பணியில் சேர்ந்த பின்னரும் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமலே நம்மளை வந்து என்ன பண்ணிடுவாங்க, வேலையிலேருந்து பணி நீக்கம் செஞ்சுருவாங்கங்கிறதையும் வந்து அதில் போட்டிருக்கு. இதுதான் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு வரக்கூடிய கால் லெட்டர், வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு லெட்டரை வந்து எனக்கு அனுப்பி வீடியோ போட வச்சதுக்கு வந்து ரொம்ப நன்றி அந்த சிஸ்டருக்கு. நிறைய பேர் வந்து இல்லை இவங்க ஃபேக் நியூஸ் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இல்லை, நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் சொல்கிறோம். நிறைய பேர் வந்து கால் லெட்டர் காட்டுங்கக்கா உங்களுக்கு வந்த உடனேன்னு கேட்டதுக்காக தான் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. அதனால் இதுதான் வந்து கால் லெட்டர். கேட்டவங்க வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். இது வந்து 1 by 1 இப்போ ஓரளவு தூத்துக்குடி மாவட்டம் எல்லாத்துக்குமே வந்துடுச்சு, இருக்க எல்லா தாலுக்காக்குமே கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவட்டத்துக்குமே வந்து எப்படியும் இந்த செப்டம்பர் மந்த்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். வந்த உடனே நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிடலாம்.
அடுத்ததாக நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிடுறேன். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து தெரியாது. எங்கேயுமே வந்து வெப்சைட்லேயோ இல்லை நம்ம ரிஜெக்ட் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சென்ட் பண்ண மாட்டாங்க. யார் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம அப்ளை பண்ண ஸ்கூலில் போய் ஒரு வேளை ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா வேணால் நம்ம அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கவங்க அப்படி தானே போட்டிருப்பாங்க. அதனால் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்னா அந்த போஸ்டிங் வந்துட்டு அப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாமோ தவிர மற்றபடி எந்த வெப்சைட்லேயோ இல்லை எந்த முறையிலையுமே வந்து நமக்கு இந்த ரிசல்ட் வந்து தெரியாது.